வணக்கம் உறவுகளே, மதுரையிலேருந்து நான் கிருத்திக் சாயம்மா. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழைக்காய் பொரியல் தான் பண்ண போகிறோம். வாழைக்காய் வந்துட்டு எண்ணெயில் போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணி எடுக்கிற மாதிரி பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஒரு வாழைக்காய் வந்து இப்படி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த இது வந்துட்டு சிக்கன் மசாலா பொடி தான். இது வந்து வீட்டில் நானாக ரெடி பண்ண பொடி. அந்த பொடியில் வந்து எல்லாமே கலந்து தான் வச்சுருக்கேன். அதனால் வந்துட்டு இப்போ இது கூட நல்லெண்ணெய் மட்டும் ஊற்றி கலந்து நம்ம இந்த இதில் எல்லாம் அப்படியே பெரட்டி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு அப்படியே போட்டு எடுத்துருவோம். இப்போ அதுதான் பண்ண போகிறோம். ரொம்ப ஒரு சிம்பிளான டிஷ்ஷு. இது வந்துட்டு சாதத்துக்கு வச்சுக்கலாம். சாம்பார் சாதம், தயிர் சாதம், இது இதுக்கு எல்லாத்துக்கும் வச்சுக்கலாம். நல்லாயிருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா? இப்போ வந்துட்டு இதை ஃபுல்லுமே கட் பண்ணி தனித்தனி பீசஸாக எடுத்து வச்சுட்டு இதில் எண்ணெய் ஊற்றி இந்த மசாலாவை நல்லா கலக்கிடுவோம். கலக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த இதில் ஃபுல்லும் அப்படியே அப்ளை பண்ணி ஒரு 5 நிமிஷம் உணர வச்சு அப்புறம் அப்படியே எடுத்து இது பண்ணி எடுத்துடலாம், பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் ஊற்றி இந்த அளவுக்கு வந்துடுச்சு. இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்குருவோம். நான் உப்பு இதிலே சேர்த்துட்டேன். இந்த பொடியிலே வந்து உப்பு போட்டு இது பண்ணிட்டேன். அதனால் வந்து உப்பு சேர்க்கலை. கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு இதில் இந்த பதத்துக்கு வர்ற மாதிரி எடுத்துருவோம். மீன் மசாலா தடவும் பார்த்தீங்களா, அந்த பதத்துக்கு வர்ற மாதிரி எடுத்துக்கலாம். இதில் அப்படியே ஒவ்வொரு பீஸாக அப்படி எடுத்து இதில் அப்படியே ஒவ்வொரு பீஸாக எடுத்து இப்படி தனித்தனியாக வச்சுருவோம். கொஞ்சம் நேரம் ஊறட்டும். நல்லா அந்த மசாலா கொஞ்சம் ஊறி அதில் பிடிச்சி வரும். இப்போ வந்துட்டு அந்த மசாலா ஃபுல்லுமே இதில் எல்லா வாழைக்காயிலையுமே தடவி வச்சாச்சு. சோம்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு வந்து கல்லில் இடித்து எடுத்துருக்கிறேன். இடிகளில் வச்சு நல்லா 1-2 தட்டி இடித்து எடுத்துருக்கேன். அதை லைட்டாக அப்படியே மேலே தூவி விட்டுடலாம். அவ்வளோதான். ஒரு தட்டை போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும் பார்த்துக்கோங்க. ஊறிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம எடுத்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அப்படியே பொரிச்சு எடுத்துருவோம். இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு எடுக்கிறத பார்க்கலாம். இப்போது வாழைக்காய் வந்துட்டு நல்லா ஊறி இருக்குது. அந்த மசாலில் ஃபுல்லும் நல்லா ஊறிடுச்சு. எண்ணெய் ஊற்றி பொரிச்சு எடுத்துடலாங்களா? நம்ம பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குங்க. 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்குறேன். நல்லெண்ணெய் தான் விட்டுருக்குறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சோடனே நம்ம இந்த இதை ஃபுல்லாக அப்படியே போட்டு எடுத்துருவோம். ஒரு வாழைக்காய் தான் அப்படின்றதுனால நான் ஒரே இதுலேயே போட்டுறேன். டைம் வேறு ஆயிடுச்சு, பசங்களை கிளப்பணும் இல்லை. தம்பி
தம்பி வாட்டர் பாட்டில் தண்ணி ஊற்றி சாமி, டைம் ஆயிடுச்சு. இந்த அங்கே தான் இருக்கு. ஓகேம்மா. அம்மாக்கு அந்த கேப் விட்டாது போடுவேன். இந்த கேப் நான் கொஞ்சம் கேப் இருக்கு. அப்படியே எண்ணெயை சுற்றி விட்டோம்னா சரியாயிடும். வாழைக்காய் தானே டக்குன்னு வெந்துடும் 2 நிமிஷத்துல. இது அப்படியே அந்த எண்ணெய் வந்து எல்லாத்துக்கும் அப்படியே வர மாதிரி இப்படி சுற்றி விட்டுருவோம். கருவேப்பிலை பிச்சு போட்டு அப்படியே சிம்லேயே ஸ்டார்ட் போட்டு மூடி விட்டுருலாம். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்ப்போம். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு அப்படியே திரட்டி விட்டுருவோம். திரட்டி விட்டு அதுவும் ஒரு 2 நிமிஷம் விட்டோம்னா வணங்கிடும். அப்புறம் அப்படியே எடுத்துடலாம். பார்த்துப்போம். 2 நிமிஷம் மூடி வச்சுருந்தோம் பாருங்க. ஃபுல்லாக அப்படியே திரட்டி விட்டுருலாம். 1 சைடு வெந்துச்சு, 1 சைடு அப்படியே திரட்டி விட்டுருவோம். பெரட்டி விட்டாச்சு. மறுபடியும் பெரட்டி விட்டதை வந்து ஒரு 2 நிமிஷம் விட்டு எடுத்துக்கலாம். உடனே ரெடி ஆகிடும். ஒரு 2 நிமிஷம் விட்டோன்னா வாழைக்காய் வணங்கிடும். ஏன்னா அந்த சைடவே நல்லா வணங்கிடுச்சு. இந்த சைடு உள்ள மசாலா வெந்துச்சுனாலே ரெடி ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்படி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அவ்வளோதான் உங்களுடைய வாழைக்காய் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுருந்தோம். அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சுட்டு அதை அப்படியே நல்லா ஒரு பெரட்டு மட்டும் பெரட்டி விட்டு நல்லா வெந்து மசாலா ஃபுல்லாக அதில் எப்படி பிடிச்சிருப்பாங்க. பாத்திரத்தில் அந்த மசாலாவே ஒட்டலை, எண்ணெய் மட்டும்தான் இருக்கு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் உறவுகளே, என்னோட பக்குவத்தில் வாழைக்காய் ரெடி. இதை எப்படி பண்ணேன்னா வேறு ஒன்றுமே இல்லை. வாழைக்காய், ஒரே ஒரு வாழைக்காய், சிக்கன் பொடி. அது வந்து நான் வீட்டில் நானாகவே தயாரித்தது. அந்த சிக்கன் பொடி, வாழைக்காய், அந்த சிக்கன் பொடியில் வந்து நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் விட்டு கலக்கி கொஞ்சம் தண்ணியை விட்டுக்கிட்டேன். கலக்கி இந்த வாழைக்காயில் ஃபுல்லும் அப்படியே அப்ளை பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற வச்சாச்சு. ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சாச்சு. அது ஊற வைக்கிறப்போ வந்துட்டு சோம்பு, ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு வந்து இடிகளில் நல்லா வச்சு இடித்து அதை தூவி விட்டுட்டேன். அது 5 நிமிஷம் ஊறினோடனே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதை அப்படியே வந்து நம்ம கடாயில் போட்டு எடுத்து வச்சுட்டு கருவேப்பிலை மட்டும் தூவி விட்டு தட்டை போட்டு மூடி வச்சாச்சு. ஒரு 2 நிமிஷம் கழித்து மறுபடியும் பெரட்டி விட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து எடுத்தால் வாழைக்காய் ரெடி. ஒரு சூப்பரான வாழைக்காய். இது வந்து சாம்பாருக்கு சூப்பராக இருக்கும். சாம்பார் சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம், இதுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது எப்படி இருக்குது அப்படின்றத உங்களோட கருத்தை கமெண்டில் தெரிவிங்க. சரி, ஓகே உறவுகளே, பாய். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா.